இன்னைக்கு நம்ம எக்ஸலோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் நம்ம முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். இபி பில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபோன் பில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இபி பில் வந்து கவர்மெண்ட்டில் வேறு மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து குறிப்பிட்ட யூனிட்க்கு மேலே யூஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100க்குள்ளே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ தான் நம்மளுக்கு. அதுக்கு மேலே போகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும். 200க்கு மேலே அப்படின்னு போகும்போது அது ஒரு அமௌண்ட். அது வந்து அந்த கால்குலேஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து சிம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகே, இபி பில்லில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீரியல் நம்பர் ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துக்க போகிறோம், சீரியல் நம்பர். அடுத்தது கஸ்டமர் நம்பர். கஸ்டமர் நம்பரில் என்ன வரும் அப்படின்னா, நம்ம இபி கார்டு பார்த்துருப்போம். அந்த இபி கார்டில் வந்து நம்பர் எழுதியிருப்பாங்க. இந்த இபி கார்டில் 9 டிஜிட்டில் வந்து நம்பர் எழுதியிருப்பாங்க. அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் என்டர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இது போல் 10 கஸ்டமருக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க. 2 கஸ்டமருக்கு டைப் பண்ணிவிட்டு வேறு நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு ஃபில் டவுன் கொடுங்க. இப்படி ஃபில் டவுன் பண்ணால் போதும். ஓகே, அடுத்து கஸ்டமர் நேம். ஆல்ரெடி நேம் லிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நேம் லிஸ்ட் இல்லைன்னா டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பிஎம்ஆர் அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் அப்படின்னு அர்த்தம். இபி பில் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மீட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீட் பண்ணுவாங்க. அந்த ப்ரீவியஸ் மந்த் ரீட் பண்ணதை வச்சும் கரண்ட் மந்தில் என்ன ஓடி இருக்குன்னு ரீட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட மந்தில் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் இது ப்ரீவியஸ் மந்த் ரீடிங் அப்படின்றது லாஸ்ட் மந்த் வந்து ரீட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அந்த மீட்டரில் எவ்வளோ யூனிட் ஓடி இருக்குன்றத நோட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ண போகிறோம். 5 டிஜிட்டில் ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்க. கரண்ட் மந்த் ரீடிங் அப்படின்றது இந்த மந்த் வந்து ரீட் பண்ணுவாங்க. இந்த மந்த் ரீட் பண்ணும்போது அந்த மீட்டரில் ஒரு நம்பர் காமிக்கும். அந்த நம்பரை தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்பர் வந்து பிஎம்ஆரை விட சிஎம்ஆர் அதிகமாக கொடுக்கணும். அதுதான் லாஜிக்கலாக கரெக்டாக வரும். அதனால் பிஎம்ஆரை விட சிஎம்ஆர் அதிகமாக கொடுங்க. யூனிட்ஸ் வந்து சிஎம்ஆர்லேருந்து பிஎம்ஆரை மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎம்ஆர்லேருந்து பிஎம்ஆரை மைனஸ் பண்ணணும். பிஎம்ஆர்லேருந்து சிஎம்ஆர் மைனஸ் பண்ணக்கூடாது. அப்படி மைனஸ் பண்ணால் மைனஸில் தான் வேல்யூ வரும். ஈக்குவல் டு சிஎம்ஆரோட செல் அட்ரஸ் மைனஸ் பிஎம்ஆரோட செல் அட்ரஸ். ரேட் பெர் யூனிட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து வேற ஒரு அமௌண்ட் கேல்குலேஷன் வச்சுருப்பாங்க. அது லிஸ்ட்டு தனியாக இருக்கும். அதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நானே வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணுறேன். ஒரு யூனிட்டுக்கு வந்து 3.25 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே, அமௌண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது யூனிட்ஸையும் ரேட் பெர் யூனிட் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு யூனிட்ஸ் இன்ட்டு ரேட் பெர் யூனிட்டான செல் அட்ரஸ். ஓகே, இது போல் நீங்கள் எல்லாருக்கும் கேல்குலேட் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதில் ரவுண்ட் அப் யூஸ் பண்ணணும். ஏன்னா பாயிண்டில் கூட அமௌண்ட் வரும். அதனால் இந்த இடத்துல ரவுண்ட் அப் யூஸ் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன். நான் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் இபி பில்லை கேல்குலேட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபோன் பில்லை பற்றி பார்ப்போம். இது வந்து லேண்ட்லைன் ஃபோன் பில். ஓகே, லேண்ட்லைனில் எப்படி பில்லு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், அப்புறம் கஸ்டமர் நம்பர் அப்படின்றது ஃபோன் நம்பர் தான். லேண்ட்லைனுக்கு வந்து 8 டிஜிட்டில் நம்பர் வரும். அதனால் 8 டிஜிட்டில் நம்பர் நீங்கள் இது போல் கொடுத்துருங்க. ஓகே, கஸ்டமர் நேம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பிஎம்ஆர் சிஎம்ஆர் சேம் அந்த இதில் இபி பில்லில் நம்ம பார்த்தோம்ல, சேம் அதே போல் தான் பிஎம்ஆர் சிஎம்ஆர். இதுலேயே நீங்கள் 5 டிஜிட்லேயோ இல்லை 4 டிஜிட்லேயோ ஏதாவது நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஎம்ஆர் சிஎம்ஆர் என்டர் பண்ண பிறகு டோட்டல் கால்ஸ் அப்படின்றது நம்ம எவ்வளோ கால் பேசணும் அந்த மந்தில் அதை கேல்குலேட் பண்ணணும்னா சிஎம்ஆர்லேருந்து பிஎம்ஆர் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சிஎம்ஆர் செல் அட்ரஸ் மைனஸ் பிஎம்ஆர் செல் அட்ரஸ். ஓகே, ஃப்ரீ கால்ஸ் லேண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 40 கால்ஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ அப்போ 40 கால்ஸ் போக மீதி கால்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்போ கால்ஸில் ஈக்குவல் டு டோட்டல் கால்ஸ் மைனஸ் ஃப்ரீ கால்ஸ். இந்த 550 கால்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ரேட் பெர் கால், ஒரு கால்க்கு, அதாவது ஒரு கால் பண்ணுறோம்ல அந்த காலுக்கு ரேட் என்ன அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வந்து 2.75 அப்படின்றது நானாக கொடுக்குறேன். அமௌண்ட் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கால்ஸ் இன்ட்டு ரேட் பெர் கால். இந்த செல் அட்ரஸை கொடுத்து கேல்குலேட் பண்ணிடுங்க. சர்வீஸ் டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கோ அதுலேருந்து 10% வந்து சர்வீஸ் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணணும். ஈக்குவல் டு அமௌண்ட் இருக்கிற செல் அட்ரஸ் இன்ட்டு 10%. ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்றது நீங்கள் லேண்ட்லைனில் கால் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த 1 மந்தில் ஒரு கால் கூட நீங்கள் பண்ணலை
அப்படின்னாலும் ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்றது நம்மளுக்கு அந்த இடத்துல வரும். ஃபிக்ஸ்டு சார்ஜ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து மந்த்லி அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டையும் நம்ம இதில் என்டர் பண்ணணும். நான் வந்து 120 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நெட் அமௌண்ட் அப்படின்றது அமௌண்ட், சர்வீஸ் டேக்ஸ், அதுக்கப்புறமா ஃபிக்ஸ்டு சார்ஜ், இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு அமௌண்ட் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஓகே, இதையும் நீங்கள் ரவுண்ட் அப்குள்ளே கொடுத்துருங்க. ரவுண்ட் அப்பில் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டாட்டில் அமௌண்ட் வந்தாலும் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும். அதுக்காக தான் ரவுண்ட் அப் யூஸ் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக எல்லாருக்கும் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதான். ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் ஏபி பில் கவர்மெண்ட்டில் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம்.